நான் உங்கள் TN 68 ஆட்டோ டிரைவர் பேசுகிறேன். தமிழில் பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் எதை பற்றி உங்களுக்கு பேச வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி தான் பேச போகிறேன். வாங்க உள்ளே போய் பேசலாம். புதுசாக ஆட்டோ வாங்குகிற நண்பர்களுக்காக இந்த வீடியோ. என்னென்னா, ஆட்டோ வாங்க போகிறவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அது என்னென்ன வகையான ஆட்டோ, எது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் ஆட்டோவில் வகைன்னு பார்த்தீங்கன்னா, அபே பியாஜே கம்பெனியோட அபே இருக்குது, மகேந்திராவோட ஆல்ஃபா இருக்குது, டிவிஎஸ் கம்பெனியோட கிங் ஆட்டோ இருக்குது, பஜாஜோட கம்ஃபர்ட் இருக்குது, அப்புறம் புதுசாக வந்தது அட்டுல், கேரளா கம்பெனி. கேரளாவில் தான் அதிகமாக ஓடும். இப்போ இந்தியாவில் இப்போ அட்டுல்னு ஒரு கம்பெனி ஓடிட்டுருக்கு. இதில் அடுத்து ரூக் எலக்ட்ரிக் ஆட்டோ. இப்போ நான் சொன்ன இந்த 2, 3, 5 இந்த 5 ஆட்டோலாம் புழக்கத்தில் இருக்க ஆட்டோஸ். நம்ம எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்பிக்கையாக இந்த 5 கம்பெனிலேருந்து எந்த கம்பெனிலேருந்து ஆட்டோ வேணால் நீங்கள் எடுத்து ஓட்டலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் இந்த ஆட்டோவில் வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் போட்டது பெட்ரோல் வேரியண்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடிஃபை வந்தது டீசலு, இப்போ அதுக்கு அடுத்தது மாறினது எல்பிஜி, இப்போ அதுக்கு அடுத்து லேட்டஸ்ட்டாக கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் சிஎன்ஜியில் ஓடிட்டுருக்கு. இப்போ அதுக்கும் அட்வான்ஸாக போய் இப்போ எலக்ட்ரிக் ஆட்டோவில் தான் ஓட்டிகிட்ருக்காங்க. நம்ம இருக்கிற ஏரியாவில் எது வசதியாக இருக்கோ அது சம்மந்தப்பட்டமான ஆட்டோ எடுத்து ஓட்டுறது நம்மளுக்கு பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தாது. குறிப்பிட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பெட்ரோல் டீசல் பங்கு எல்லா இடத்துலையும் இருக்கும். அதனால் நீங்கள் நார்மலாக பெட்ரோல் ஆட்டோ டீசல் ஆட்டோ எடுத்திங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. சப்போஸ் காஸ்ட்டு கம்மியாக இருக்குன்னு சிஎன்ஜி எல்பிஜி ரேட் ரொம்ப கம்மி தான். பெட்ரோல் டீசல் ரேட்டு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான். அதை எடுத்திங்கன்னா சிஎன்ஜி எல்பிஜி ஸ்டேஷன் எங்கே இருக்கோ அது பக்கத்தில் இருக்கவங்க மட்டும் எடுங்க. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரோ இல்லை 10 கிலோமீட்டர் தொலைவாக இருக்குன்னா நம்பி எடுக்காதீங்க. ஏன் எடுக்க வேணான்னு சொல்கிறேன்னா, இப்போ சாதாரணமாக இருக்க பெட்ரோல் பங்கு டீசல் பங்கில் போனீங்கன்னா டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். ஆனால் சிஎன்ஜி எல்பிஜி அப்படி கிடையாது. நம்மளை மாதிரி வச்சுருக்க இன்னொரு ஆட்டோ நண்பரோ கார் நண்பரோ யாரோ நம்மளுக்கு முன்னாடி கேஸ் பிடிச்சாங்கன்னா, ஒரு ஆளுக்கு கேஸ் பிடிக்கிறதுக்கு எப்படியா இருந்தாலும் 1 நிமிஷம், அதுதான் 60 செகண்ட், 1 நிமிஷத்தில் 2 நிமிஷம் வரைக்கும் ஆகும். குறைஞ்சது 2 நிமிஷத்துக்கு மேலே ப்ரெஷர் இருக்க வரைக்கும் தான். ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சுன்னா 4 நிமிஷம் கூட ஆகும், 5 நிமிஷம் ஆகும். நீங்கள் ஒரு சவாரிக்கு போயிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதே எலக்ட்ரிக் எடுத்திங்கன்னா இன்னும் மோசம் சொல்ல போனால். ஸ்டேஷன்ஸ் ஊருக்கு ஒரு ஸ்டேஷன் தான் இருக்குது. மேக்ஸிமம் எங்கள் ஊர்லலாம் அந்த ஸ்டேஷனே கிடையாது. இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். நான் எடுக்க வேணும்னு நான் சொல்ல வரல. கரண்ட்டு பில்லுங்கிறது ஒவ்வொரு நாளும் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு பொருள், ஒரு இது. அது நார்மலாக வீட்டுக்கு 200 யூனிட்டுக்கு மேலே போனாலும் டபுள் சார்ஜ் போடுறாங்க. நம்ம ஒரு நாளைக்கு 5 யூனிட்டுக்கு மேலே தான் சார்ஜ் பண்ணணும் வண்டிக்கு. ஒரு நாளைக்கு 5 யூனிட் யூஸ் பண்ணிங்கன்னா 10 நாளைக்கு 50, மாதத்துக்கு 150 யூனிட் இதுக்கே போயிடும். இதுக்கப்புறம் நம்ம எங்கள் வீட்டுக்கு இது பண்ணுறது. நீ அந்த மாதிரி எலக்ட்ரிக் யூஸ் பண்ணும்போது வீட்டுக்கு கரண்ட்டு பில்லு ஹெவியாக வரும். அதனால் நான் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல போகிறதில்ல. நீங்கள் அதுக்குன்னு வீட்டுக்கு தேவையை குறைச்சிக்கிட்டு வண்டிக்கு சார்ஜ் பண்ணுறதுல அதிகமாக யூஸ் ஆகுங்கிறத சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து சிஎன்ஜி எல்பிஜி ஆட்டோ. ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தால் நம்பி எடுங்க, ரொம்ப வருமானத்துக்கு நல்லது. அதனால சொல்கிறேன், சிஎன்ஜி எல்பிஜி ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கணும். ஒவ்வொரு வாட்டி சவாரி போய்ட்டு நம்ம வரும்போது பக்கத்தில் போய் ஈஸியாக போகிறதுக்கு வசதியாக இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறதுனால க்யூவில் நிற்கிறதுலாம் நமக்கு பெருசாக தெரியாது. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போய் அங்கே ஒரு க்யூவில் நிற்கிறதுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க ஆட்டோவை எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப நல்லது. அப்புறம் நீங்கள் ஆட்டோவில் நம்பிக்கையே எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற கம்பெனி ஆல்ஃபா, அபே, பஜாஜ், டிவிஎஸ், அட்டுல், இந்த 4-5 கம்பெனி தான். இந்த 5 கம்பெனியில் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு விதமான பெனிஃபிட் இருக்குது. இதில் பெட்ரோல் ஆட்டோ எடுத்திங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ், வைப்ரேஷன், ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட்டு எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது எப்படி சொல்கிறதுனா, லோ மெயின்டெனன்ஸ். ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ண போனீங்கன்னாலும் ஆயில் ரேட்ஸ் கம்மி தான், ஸ்பேர் பார்ட்ஸ் ரொம்ப கம்மி தான் பெட்ரோல் வண்டினா. இதே டீசல் வண்டி ஆச்சுன்னா ஆயில் சர்வீஸுக்கும் ஜாமான் கூட, காசு கூட, ஒரு சாதாரண ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட்டு பயங்கரமாக இருக்கும். அதனால் பெட்ரோல் வண்டிக்கும் டீசல் வண்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். அதனால் இப்போ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸு கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டியை யூஸ் பண்ணுங்கள்.
இல்லை எனக்கு ரொம்ப நாள் டிக்கெட் அதிகமாக நான் லோடு அதிகமாக வச்சு ஏற்றுவேன், ஜாமான் ஏற்றுவேன், அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னா டீசல் வண்டி எடுத்துக்கோங்க. பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் உண்டானதில் டீசலு, லோடு வண்டிக்கு கஸ்டமர் ஏற்றுறவங்க, ஜாமான் ஏற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் டீசல் வண்டி பெட்ரு. யார் ஆட்டோ எடுத்தாலும் புது ஆட்டோவை எடுங்க. புது ஆட்டோ எடுத்திங்கன்னா தான் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். எடுத்தோன்னே ஒரு 4 வருஷத்துக்கு இன்ஜின் சைடு போகாமல் இருக்கலாம், பாடியில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். அதனால் புது ஆட்டோ எடுத்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே செகண்ட்ஸ்லேயோ தேர்ட் பார்ட்டி 3 நாளாக பார்ட்டி வாங்கினீங்கன்னா வண்டி எடுத்த உடனே கையில் செலவு வச்சிச்சுன்னா கஷ்டம். நீங்கள் என்ன தான் எடுத்து செலவு பண்ணாலும் பழைய வண்டி தான், எவ்வளோ தான் செலவு பண்ண முடியும். இப்போ நீங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா வச்சுக்கிட்டே இருக்கும், நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. புது வண்டினா அப்படி கிடையாது. 4 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் வைக்காது. குறைஞ்சது 4 வருஷம், அதுக்கு மேலே வர்றது அவங்கவுங்க பண்ணுற மெயின்டெனன்ஸை பொறுத்தது. அப்புறம் வண்டி அந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா அபே, அல்ஃபா, அட்டுல் இந்த 3ம் ஒரே மாதிரி தான். ஒரே மாடல், ஒரே மெத்தட், இன்ஜின், கியர் பாக்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான். இதில் இன்னொரு மாடல் இருக்கிறது வந்து டிவிஎஸ் சின்ன வண்டி. அதில் பெருசுலாம் போடல, சின்ன வண்டி 3+1 தான். எல்லா வண்டியுமே 3+1 தான். அதிலே குட்டியாக இருக்கும். ஆனால் நார்மலாக ஒரு 2-3 பேசஞ்சர் ஏறி உட்காந்தாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அபே, அல்ஃபா, அட்டுலெல்லாம் நீங்கள் பேசஞ்சர் 3 பேர் 3+1 கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதே இதில் இப்போ பஜாஜ் 3வது இருக்குது பஜாஜ். இந்த பஜாஜில் வந்து காம்பேக்டு, மேக்ஸிமா, எக்ஸ்வைடுன்னு வண்டி நிறையா இருக்குது. காம்பேக்ட்னா சின்ன வண்டி, 3+1லேயே சின்ன வண்டியாக இருக்கும். பேசஞ்சர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உட்காந்து போகிறதுக்கு. இதே மேக்ஸிமா எடுத்தீங்கன்னு வச்சுங்க, ஃப்ரீயாக இருக்கும். 3 பேர் 5 பேர் கூட ஃப்ரீயாக உட்காந்தாலும் ஃப்ரீயாகவே தெரியும் சீட்டு, அவ்வளோ பெருசாக இருக்கும் வண்டி. ஆட்டோலே ஃபஸ்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆட்டோன்னா பஜாஜ் தான். பெட்ரோல் ஆட்டோ, டீசல் ஆட்டோ, கேஸ் ஆட்டோவில் வந்து எல்பிஜி, சிஎன்ஜி வந்து இப்போ பேட்டரியும் ரிலீஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பேசஞ்சர் ஆட்டோவில் பேட்டரி ஆட்டோ ரிலீஸ் பண்ணி இப்போ பஜாஜ் ஓடிட்டுருக்குங்களா. அப்புறம் வைப்ரேஷன், எந்த வண்டிலையும் வைப்ரேஷன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒன்றுக்கும் ஒன்று மாறி மாறி வந்துட்டுருக்கும். இப்போ அபே, அல்ஃபாங்கிறது வந்து நார்மலாக இருக்க தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. வண்டி எடுத்த புதுசில் 1 மாதத்துக்கு தெரியாது. சாக்கப்சர் ஆல்ட்ரேஷன் ரிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். ஆனால் பஜாஜ் அது அந்தளவுக்கு இருக்காது. வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். எப்படி மாறினாலும் சாக்கப்சர் 6 மாதத்துக்கு ஒரு 1 வருஷத்துக்கு ஒரு மாற்றிட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். வைப்ரேஷன் அந்த ஒன்றுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் பஜாஜ் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ப்ரைஸ், ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ரைஸ், அதுக்கு போனீங்கன்னா அபே, அல்ஃபா, அட்டுல் இந்த இதுக்கெல்லாம் இன்னர் கேபிள், அவுட்டர் கேபிள்பாங்க, கியர் கேபிள்ஸ் எல்லாம். அந்த கேபிளோட அவுட்டரோட மாற்றினாலே இதுங்களுக்கு அந்த 3 வண்டிங்கெல்லாம் மாற்றினீங்கன்னா ஒரு கேபிள் செட்டு 200 150 ரூபா 200 முடிஞ்சிடும். இதே பஜாஜ் சைடு போனீங்கன்னா ஒரு கேபிள் மினிமம் ராட்டே 400 500 இப்படி தான் வரும். ஒரு கேபிள் 400ரூவானா 5 கேபிள் 2500 வந்துடும் பாருங்க. இதுவே இதில் 500 கொடுத்தீங்கன்னா 5 கேபிள் மாற்றிடலாம் இந்த அபே, அல்ஃபாலலாம். குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் ரெண்டும் கிட்டத்தட்ட ஈவனாக ஒரே மாதிரி தான் உழைக்கும். நம்ம எவ்வளோ ஹார்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. புதுசாக கேபிள் மாட்டிக்கிட்டு நல்லா அமுக்கி பிடிச்சி திரும்பினீங்கன்னா 60 தான் செய்யும். இதே பழைய கேபிள்னு பார்த்து போட்டாலும் 60 தான் செய்யும். புது கேபிள்னு பார்த்து போட்டாலும் 60 தான் செய்யும். அதை நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுற மெத்தடை பொறுத்து இருக்குது. எல்லா ஆட்டோவோட ப்ரைஸும் ஒன்று தான். என்ன, எல்லா ஆட்டோக்கு ஒரு 1000 2000 5000த்துக்குள்ளே வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மாடலை பொறுத்தது. காம்பேக்டு, மேக்ஸிமா, எக்ஸ்வைடு, சாம்பியனு, எல்எக்ஸு எல்லாம் வண்டியோட மாடல்ஸ் வேரியண்ட்டு. அபேல சிட்டின்னு ஒன்று இருக்குது, சிட்டி ப்ளஸ்ன்னு இருக்குது, சிட்டி ரைடுன்னு இருக்குது, ஏடி ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குது. அல்ஃபாவில் மகேந்திரா எடிஎக்ஸ்ன்னு இருக்குது, சாம்பியன் இருக்குது. பஜாஜில் காம்பேக்டு, மேக்ஸிமா, எக்ஸ்வைடு, அட்டுல ஜெம்முன்னு ஒரு கம்பெனி இது பிராண்ட் இருக்குது. அப்புறம் டிவிஎஸில் கிங்கு, ஸ்டாம் ஆட்டோ இருக்குது, உரோக்கு, சாரதி, இப்படி ஆட்டோ நிறையா இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த ஆட்டோ எடுத்தாலும் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஆயில் சர்வீஸ், இல்லைன்னா 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இன்ஜின் எந்த பிரச்சனையும் வராது. 15 நாளுக்கு ஒரு வாட்டி
ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணணும். முக்கியமானது ஏர் ஃபில்ட்ரு. ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணாட்டி டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி இன்ஜின் சீஸ் ஆயிரும். அதனால் 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணிவிடுங்க. ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது கியர் கேபிள்ஸு, கிளச்சு, ஆக்சிலேட்டரு, டீகம்பர்சரு இந்த கேபிள்லாம் மாற்றி விட்டிங்கன்னா, ஆயில் சர்வீஸ் பண்ண உடம்பு அப்பப்போ மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டி புதுசாக இருக்கும். புது வண்டி ஓட்டுற ஃபீலிங்காகவே இருக்கும். பழைய வண்டி ரொம்ப நாள் ஆச்சுங்கிற ஃபீலிங்கே இருக்காது. அதனால் ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது எப்போயுமே நீங்கள் கேபிள் செட்டாக மாற்றி விடுறது நல்லது. நம்மளுக்கு அறந்துட்டா மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். இதில் மெக்கானிக்ஸ்னால் ஈஸியாக மாற்றி கொடுத்துருவாங்க. அதுக்காக தான் மெயினாக ரெக்கமெண்டாக சொல்கிறேன் நான். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சு உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும். அபே எடுக்கலாமா, அல்ஃபா எடுக்கலாமா, பஜாஜ் எடுக்கலாமா, அட்டுல் எடுக்கலாமான்னு. எந்த வண்டி எடுத்தாலும் நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான் இருக்குது. அதனால் பார்த்து ஓட்டுங்க.